உமாபதி ஒரு படம் தயாரித்தார். அந்த படத்தை சொல்கிறாதீங்க, ஏன்னா அது ஒரு 1 ஹவர் கூட ஓடலை அந்த படம், சரிங்களா? அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணது யார்? நீங்கள் வந்து 2000 வாங்க, ஒரு யூடியூபுக்கு 2000 வாங்குறோம் சார். ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு உங்கள் காசு எங்கேருந்து வந்தது? இப்போ நான் சொல்கிறேன், அந்த படத்தை நீங்கள் எங்கே தெரியுமா லான்ச் பண்ணீங்க? வியட்நாமில் லான்ச் பண்ணீங்க. வியட்நாமில் வந்து வியட்நாம்லேயும் பார்க்கல, தமிழ்நாட்டிலையும் அவனும் பார்க்கவே இல்லை. உமாபதியே அதை முழுசாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உமாபதி தான் தயாரிச்சது. இப்போ நான் கேட்குறேன், யார் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணாங்க? எங்கே வந்து வியட்நாமில் இருக்கிற யாராவது வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்களா? ஏன் வியட்நாமில் நீங்கள் வந்து அதை லான்ச் பண்ணீங்க, இங்கே ஏன் பண்ணவே இல்லை? பெரிய சந்தேகம் இருக்குது எனக்கு. ஏதோ பெரிய தேச விரோத குற்றம் செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. யார் அது? தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளோ பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. வியட்நாமில் கொண்டு போய் லான்ச் பண்ணுற அளவுக்கு என்ன? யார் அது ஃபைனான்ஸ் பண்ணாங்க? சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு சொல்லுங்கள்? சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கும் உங்களுக்கு உமாபதிக்கும் என்ன தொடர்பு? சேலம் ஆர்ஆர் பிரியாணி எதுக்காக வந்து கூல் சுரேஷுக்கு வந்து கார் கொடுக்குறாரு?